வணக்கம் மக்களே. கந்தபுராணம் பகுதி 9. திருமணத்திற்கு நாள் குறிப்பிடப்பட்டு விட்டதால் எல்லா ஏற்பாடுகளையும் பர்வதராஜன் செய்யத் தொடங்கினான் என்று சூத பௌராணிக முனிவர் கூறினார். மறுநாளே முகூர்த்தம் என்று நிச்சயமாகிவிட்டதே. பர்வதராஜன் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்தான்? திருமணம் எவ்வகையில் நடைபெற்றது? தயவு செய்து கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன் பார்வதி திருமண வைபவத்தை விவரமாக கூற வேண்டும் என்று முனிவர்கள் பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். சூத பௌராணிக முனிவர் சொல்லத் தொடங்கினார். சங்கரருடைய திருமணம் என்றால் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், 33 தேவர்கள், அஷ்டவசுக்கள், தவ யோகிகள், பூதகணங்கள் என்று ஏராளமான பேர் வருவார்களே. அவர்கள் தங்க இடம், அவர்களுக்கு விருந்து முதலியவற்றிற்கு நான் உடனே எப்படி ஏற்பாடு செய்யப் போகின்றேன்? அதுவும் நாளையே திருமணம். எப்படி குறைவின்றி எல்லாம் நடக்கப் போகின்றதோ என்று கலங்கினான் பர்வதராஜன். அப்போது பர்வதராஜனுடைய மகன் மைனாகன் தந்தையின் கவலை தோய்ந்த முகத்தைக் கண்டு அவனுடைய மனநிலையை உணர்ந்தான். தந்தையே, கவலை வேண்டாம். அனைவரும் தங்குவதற்கான மாளிகைகள் முதலியவற்றை கட்டுவிக்க தேவதச்சனான விஸ்வகர்மாவை வரவழைத்து அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னால் போதும். அவர் பரமேஸ்வரர் பார்வதி திருமண மண்டபம் முதல் திருமணத்திற்கு வருவோர் தக்க இடங்கள் ஆகியவற்றை ஒரு நொடியில் கட்டி முடித்து விடுவார். திருமணத்திற்கான ஏற்பாடுகளை நாங்களும் கந்தர்வர்களும் செய்து முடிக்கின்றோம் என்று தைரியப்படுத்தினான். மைந்தன் சொன்னதை கேட்டு மகிழ்ந்த பர்வதராஜன் உடனே தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். விஸ்வகர்மா வந்ததும் அவரை வரவேற்பு பாதபூஜை செய்து சோடச உபசாரங்கள் செய்தார் பர்வதராஜன். பிறகு மறுநாள் நடைபெறவிருக்கும் பரமேஸ்வரர் திருமணத்திற்கான மண்டபம் முதலியவற்றை கட்டித்தரும்படி கேட்டுக்கொண்டார். விஸ்வகர்மா மனம் பூரித்து அப்படியே செய்து தருவதாக வாக்களித்தார். தனது வேலையையும் சிறு கணமும் தாமதமின்றி தொடங்கினார். நவரத்தின கற்களை கொண்டு திருமண மண்டபத்தை மிக புதுமையாகவும் அழகிய பதுமைகளுடனும் நிர்மாணித்தான். திருக்கல்யாண மண்டபத்தை திருமணத்துக்கு வருவோர் அனைவரும் அமர்ந்து கல்யாண மகோற்சவத்தை பார்க்கும்படி லட்சோபலட்ச யோசனை நீளம், லட்ச யோசனை அகலம் இருப்பதாக அமைத்தான். எல்லா திசைகளிலும் வெளிச்சம், காற்று வசதியை செய்தான். திருமணத்திற்கு வருவோர் தங்குவதற்காக அரண்மனைகள் பலவற்றை மிகுந்த வேலைப்பாடுடன் கட்டினான். அரண்மனைகளை சுற்றி நந்தவனம் அமைத்தான். அகலமான தெருக்களையும் அமைத்தான். தெருக்களின் இரு பக்கங்களிலும் வானலாவ வளர்ந்து நிழல் தரும் மரங்களை நட்டான். பிறகு பர்வதராஜனை அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் காட்டினான். அனைத்தையும் பார்த்து பர்வதராஜனாக மகிழ்ந்து விஸ்வகர்மாவை பாராட்டி பல பரிசுகள் கொடுத்தான். மறுநாள் திருமணத்திற்கு இருந்து சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொண்டான். திருமணத்திற்கான மற்ற ஏற்பாடுகளை பர்வதராஜன் மகன் மைனாகனும் கந்தர்வர்களும் செய்து கொண்டிருந்தனர். எல்லாம் நல்லவிதமாக முடிந்ததும் பர்வதராஜன் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தவசிரேஷ்டர்களுக்கும் திருமண அழைப்பை சொல்லி வர ஆட்களை அனுப்பினான். பர்வதராஜன் தன் பரிவாரங்களுடன் கைலைக்கு புறப்பட்டான். கைலையை அடைந்த பர்வதராஜன் நந்திதேவரை வணங்கி தாங்கள் வந்த காரியத்தை தெரிவிக்க ஈஸ்வரனை தரிசிக்க அனுமதி தருமாறு வேண்டினான். நந்திதேவர் அனுமதி பெற்று தந்ததும் பர்வதராஜன் தன்னுடன் வந்தவர்களோடு தேவாதி தேவனை கண்டுகொண்டார். தேவாதி தேவனை கண்டதும் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்தான் பர்வதராஜன். அவனுடன் வந்திருந்தவர்களும் அப்படியே நமஸ்காரம் செய்தார்கள். ஆதி அந்தமில்லாதவரே, அகிலத்து நாயகனே, கேட்டவரம் அளிக்கும் கருணாமூர்த்தியே, கங்காதரனே, சந்திரசேகரனே என்று துதித்தான் பர்வதராஜன். பர்வதராஜனே, சர்வமங்கலம் உண்டாகட்டும், விரும்பிய வரத்தை கேள், தருகிறேன் என்றார் முகமலர்ச்சியுடன் ஈஸ்வரன். பர்வதராஜன் மீண்டும் ஒருமுறை ஈசனை நமஸ்கரித்து கரங்குவித்து நின்று, என் தவப்பெண் பார்வதியை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். திருமணத்திற்கு நாளை தினமே சிறந்ததாக இருப்பதாக சப்த ரிஷிகள் கூறி முகூர்த்தத்திற்கும் லக்னம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாங்கள் தயவு செய்து பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்களுடனும் தங்கள் பரிவாரங்களுடனும் எனது ஔஷத பிரஸ்தத்திற்கு எழுந்தருளி எனது மகளை ஏற்று திருமணம் கோலாகலமாக நடைபெற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான். பரமேஸ்வரர் மனம் மகிழ்ந்து அவ்விதமே ஆகட்டும் என்றார். பர்வதராஜனும் மகிழ்ந்து ஈசனை பணிந்து விடை பெற்று தனது பரிவாரங்களோடு இமயத்திற்கு சென்றான்.
நந்திதேவரை அழைத்து தனது கணநாதர்களையும் தேவர்களையும் சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், மாமுனிவர்கள் ஆகியோரையும் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் சந்திரசேகரர். நந்திதேவர் அனைவரையும் மனதில் நினைத்த மாத்திரத்தில் இந்திரன், வருணன், வாயு, அக்னி, குபேரன், நவகிரகங்கள், திக்பாலர்கள், பிரஜாபதிகள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச சாதித்யர்கள், அஷ்டவசுக்கள், விஸ்வதேவர்கள், சாத்தியர்கள், பித்ருக்கள், நாராயணர், பிரம்மதேவர், பாதாளவாசிகள் ஆகிய அனைவரும் தம் பரிவாரங்களுடன் வந்து கைலையில் கூடினார்கள். கோடிக்கணக்கான பூதகணங்களும் வந்து சேர்ந்தன. அனைவரும் பரமேஸ்வரனை வலம் வந்து வணங்கினார்கள். சிவபெருமான் அருகில் வந்து தங்கப்பெட்டியை திறந்து ஆபரணங்களை காட்டி பிரம்மா கூறினார், தேவாதி தேவர்களே, இதை பாருங்கள். தேவாதி தேவருக்கு ஐயா, தங்களுடைய அழகுக்கு நிவர் எதையும் கூற முடியாது. ஆனால் திருமணம் என்று சொல்லும்போது மணமகனுக்கு ஏற்ப அலங்காரம் செய்து கொள்ள வேண்டியது நியதி. தங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை. தாங்கள் திருமண கோலத்தில் புலித்தோல ஆடையுடன் சர்ப்ப ஆபரணங்களுடன் இருப்பது அழகல்ல. இந்த பெட்டியில் இருக்கும் பட்டாடைகளை உடுத்தி நவரத்தின ஆபரணங்களை அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார். பிரம்மாவின் வேண்டுகோளின்படி பரமேஸ்வரன் பட்டாடை உடுத்தி நவரத்தின ஆபரணங்களை அணிந்து கொண்டார். அப்போது சதாசிவன் 8 திசையிலும் ஒளிவீசி பிரகாசிப்பதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்து வணங்கி நின்றனர். பிறகு திருமணத்திற்கு புறப்பட தயாரானார் ஈஸ்வரன். அப்சரஸ்கள் கை கங்கணங்கள் குலுங்க கையிலிருந்து இமயம் வரை வழியை சுத்தனம் செய்து பன்னீர் தெளித்தனர். நறுமணம் வீசும் மலர்களால் தோரணங்கள் கட்டினர். தேவர்களும் முனிவர்களும் ஈஸ்வர் புகழ் பாடினர். அதித்தி, திதி, தனு, சத்ரு, அருந்ததி, துஷ்டி, புஷ்டி, கீர்த்தி, ஸ்வாதா, ஸ்வாஹா, யதி, இத்ருதி, சரஸ்வதி, லக்ஷ்மி ஆகியோர் மங்கள கீதம் பாடினர். தேவமாதர்கள் சாமரம் வீசினார்கள். மங்கள வாத்தியம் முழங்க பரமேஸ்வரன் நந்தியின் மீது ஏறி புறப்பட்டார். அவருக்கு முன்னால் பூதகணங்கள் ஆடிப்பாடி கொண்டு நடந்தன. ஈஸ்வரனுக்கு பின்னால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, பிரம்மா, சரஸ்வதி, இந்திரன், இந்திராணி மற்றும் தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் வந்தனர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.